1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறாரு. அந்த கொரிந்து சபை சரித்திரத்தில் ரொம்ப நிறைய பாவத்தில் சிக்கிட்டு இருந்த சபை. அதனால் அவங்க சொல்கிறது சில நேரம் பவுல் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹார்ஷாகவே சொல்லுவார். ஏன்னா அவங்க ரொம்ப ஓவராக அந்த பாவத்தில் சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கொரிந்து பட்டணம் அந்த மாதிரி ஒரு பட்டணம். இந்த ரோம கலாச்சாரம் அதை ஒரு மாதிரி கொஞ்சம் கெடுத்து வச்சிருச்சு. அந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா வேசித்தனத்துக்கு பேர் பெற்ற பட்டணம். நிறைய பாவங்கள் அங்கே நடந்தது. ஒன்று என்னன்னா வேசித்தனம். அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு கோவில் இருக்குமா, அந்த கோவிலுக்கு வெளியே ஒரு 1000 வேசிகள் நின்றுட்டு இருப்பாங்களாம். அந்த பட்டணத்தினுடைய ஆண்கள்லாம் சும்மா சர்வசாதாரணமாக போவாங்களாம். அது யாரும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. அந்த காலத்தில் அந்த ரோம கலாச்சாரத்தில் அந்த கொரிந்து பட்டணத்தில் ஆண்கள் அப்படி போய்க்கலாம். ஒன்றும் பெரிய திருமணமான ஆண்கள் கூட போய்க்கலாம். அதில் ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. திருமணம் வேறு நோக்கத்துக்காக, இது அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணால் செஞ்சுக்கலாம், அதில் என்ன பெரிய இது. அப்படி தான் ஒரு சிந்தனை, அப்படி ஒரு திங்கிங். அந்த பட்டணத்தில் பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுனால அங்கே ஒரு சபை தொடங்கப்படுது. விசுவாசிகள் அங்கே அந்த சபைக்கு போகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, சபைக்கு போகிறாங்க, சபையில் சேர்றாங்க. அந்த சபை நல்லா போயிட்டுருக்கு ஒரு சில விதங்களில். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த கலாச்சாரத்திலிருந்து இந்த விசுவாசிகள் வந்ததுனால சிலர் விசுவாசி ஆயிட்ட பிறகு கூட உண்மையிலே இயேசுவை நம்புறாங்க, விசுவாசி ஆயிட்டாங்க, சபைக்கு வராங்க. ஆனால் இன்னுமே அந்த வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அந்த வேசிகளிடத்தில் போகிறாங்க, வேசித்தனத்தில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் தான் பவுல் இங்கே எழுதுறார். 1 கொரிந்தியர் வாசிக்கிறப்போ இதை மனசில் வச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு இதுதான் பேக்ரவுண்டு. இப்படி ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஆகவே அவர்களுக்கு எழுதுறாரு. 18-19 பாருங்க. 1 கொரிந்தியர் 6:18-19. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவன் எவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? என்ன சொல்ற பாருங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். பக்கத்திலே நின்று இருக்காதீங்க, ஓடுங்கன்றது. அங்கிருந்து வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஏன் ஓடுங்கள்? அதில் ஒரு காரணம் என்ன கொடுக்குறாரு. 19 உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? என்ன சொல்லுங்க. என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. என்ன வார்த்தைகள்!